வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலங்களும் ரொம்பவே அழகாக ஆகணும் நியத்து வச்சிடணும். ரமதான் எப்படி அழகாக்கிட்டோம், இனி வரும் நாட்கள் அழகாகணும். எல்லா வகையிலும் திருப்தியாக நான் வாழணும். நான் திருப்தியா வாழணும்னா அதுக்குன்னு சில வழிமுறைகளை நம்ம வச்சுக்கிறணும். எதுவுமே திட்டமிடாமலாம் வாழ முடியாது. சாலிஹீன்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் அவங்க கரெக்டா போகணும்னு நினைச்சாங்க, சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எல்லா இடத்திலும் கரெக்டா போகணும்னு நினைக்கணும். எங்கேயுமே நம்ம ராங்கா போயிடக்கூடாது. நம்ம ராங்கா போற இடம் தான் ஆபத்துக்குரிய இடம். அது வியாபாரமாகட்டும், குடும்பமாகட்டும், வாழ்க்கையாகட்டும், வாழ்வாதாரமாகட்டும், நாடாகட்டும், நாட்டின் நடப்பாகட்டும், ராங்குல போனால் அது நிம்மதியை குலைக்கும். ராங்க தேர்ந்தெடுக்காதீர்கள். எதுவுமே சரியாகணும் நினைங்க. நான் போற எல்லாமே சரி, யாரும் என்ன விரல் நீட்டி பேசக்கூடாது என்கிற ஒரு வாழ்க்கை எப்போது கிடைக்கிறது? நம்ம கரெக்டா போனா கிடைக்கும். நம்ம தான் நமக்கு சிரமங்களை ஏதோ ஒரு வழியில மாத்தி போய் உண்டாக்கி கொள்கிறோம். இந்த ரூட்ல போக கூடாது, இது ஒன்வேல போக கூடாதுன்னு சொல்ல நீ போய் அங்க போய் மாட்டிக்கொண்டால் அதற்கு யார் பொறுப்பு? மாட்டிக்கொண்டது நீ. அது ஒன்வே போக கூடாது. அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கை. அல்லாஹ்வும் ரசூலும் அழகான வழியை தருகிறார்கள். அந்த வழியிலே மாத்திரம் நீங்கள் போக வேண்டும். அதுதான் நம்முடைய சபதம். பெருநாளில் எடுக்கிற உறுதி. பெருநாளிலே உறுதிமொழி எடுப்போம். நாங்க ராங்காக போக மாட்டோம், மனுஷனை துன்புறுத்த மாட்டோம், மனித இதயங்களை காயப்படுத்த மாட்டோம். என்னுடைய சொந்த பர்சனல் வாழ்க்கை ரொம்ப கரெக்டா இருக்கணும். பர்சனல் வாழ்க்கையை பற்றி யோசியுங்கள். அது சரியாகிவிட்டதா என்று பாருங்கள். அது சரியானால் நீங்கள் ஜொலிக்கிறீர்கள். அது சரியில்லை என்றால் பல சூழல்களில் அகப்படுகிறீர்கள்.